Welcome to Jayanti's Educare. இன்னைக்கு class 21 day 21. இன்னைக்கு prepositions ஒரு sentenceல என்ன work பண்ணுது அப்படிங்கறத படிக்க போறோம். A preposition is a word that shows the relationship between a noun or a pronoun and another word in a sentence. ஒரு sentenceல noun இல்லாட்டி pronoun இதுக்கு மத்த வார்த்தை கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத விளக்குற வார்த்தைகள் ப்ரிபோசிஷன்ஸ். ஓகே, இட் யூசுவலி இண்டிகேட்ஸ் அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன் என்ன திசை, பிளேஸ் எந்த இடம், டைம் எந்த நேரம், மேனர் எந்த முறை, என்ன ரீசன் காரணம். ஓகே, இதைய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தைகள் ப்ரிபோசிஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் இடத்தை பத்தி குறிக்கிற ப்ரிபோசிஷன்கள். அப்ப தீஸ் ப்ரிபோசிஷன்ஸ் டெல் us where something is. ஒரு பொருளோ ஒரு மனிதரோ எங்க இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தைகள் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாத்துக்கங்க. The book is on the table. புக் எங்க இருக்கு, டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லுதுங்களா. அப்ப இந்த ஆன் preposition. The cat is under the chair. அப்போ இந்த பூனை சேருக்கு அடியில இருக்கு, கீழே இருக்கு அப்படின்னா இந்த அண்டர் அப்படிங்கிற வார்த்தை preposition. Prepositions of time நேரத்தை குறிக்கிற prepositionகள் என்னென்ன, அது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா these prepositions of time tell us when something happens. ஒரு நிகழ்வு எப்ப நடக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற preposition prepositions of time. ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல I was born in 2000. அப்ப நான் எப்ப பிறந்தேன், நான் 2000ல பிறந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அந்த இன் அந்த வருடத்தில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது preposition. She goes to bed at 10 p.m. அப்ப எங்க போறா, பெட்டுக்கு தூங்க போறா. பெட் டு பெட் அப்படின்னா இந்த டூவும் எப்ப போறா அட் அப்போ அப்படிங்கிறது அட். அப்ப she goes to at to prepositions. They will arrive on Monday. எப்ப அவங்க சேருவாங்க, மண்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்போ இந்த இன்னு, டு, at, on இதெல்லாம் prepositions of time. prepositions of direction எந்த திசையை நோக்கி நவுனோ ப்ரொனவுனோ நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தை prepositions of direction. These prepositions show movement from one place to another. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ற மூவ்மெண்ட், நகர்வ சொல்ற வார்த்தைகள் prepositions of direction. He is going to school. எங்க போறான், to ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா இந்த டூங்கிறது preposition. The boy ran towards his mother. அவங்க அம்மாவை நோக்கி ஓடினான் அப்படின்னா அவங்க அம்மாவை நோக்கி அப்படின்னா அவங்க கிட்ட அப்படின்னா towards. இது preposition of direction. She walked into the room. ரூமுக்குள்ள நடந்தா. எங்க நடந்தா, ரூமுக்குள்ள அப்படின்னு திசையை நோக்கி சொல்லுது இல்லைங்களா. அதனால into அப்படிங்கிறது preposition of direction. நெக்ஸ்டா prepositions of manner. எந்த முறையில ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தை prepositions of manner. These prepositions describe how something happens. ஒரு நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தையா இருக்கும். He spoke with confidence. அவன் எப்படி பேசினா, நம்பிக்கையோட பேசினா அப்படின்னா with preposition of manner. She painted the picture with a brush. அப்ப அந்த படத்தை ஒரு பிரஷ கொண்டு
பெயிண்ட் செய்தால் அப்படின்னா எதை வச்சு, எந்த முறையில, பிரஷ் வச்சு அப்படின்னா with, இங்க வந்து preposition. they traveled by car. அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்க, பயணம் செஞ்சாங்க அப்படின்னா கார்ல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அந்த முறை by அப்படிங்கிறது வந்து preposition. prepositions of reason, cause and purpose. அப்ப எந்த காரணத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ற வார்த்தைகள் prepositions of reason. These prepositions explain why something happens. ஒன்னு ஏன் நிகழுது அப்படின்னு சொல்றது வந்து prepositions of reason. Examples, he was absent because of illness. அவன் ஏன் absent ஆனான், அவன் ஏன் வரல, நோய் இருந்தது அதனால வரல அப்படின்னு காரணமா சொல்ற வார்த்தை because of. அதனால இது வந்து a preposition. Next example, she cried out of happiness. அவ சந்தோஷத்தின் காரணமாக சத்தமா அழுதாள். So out of அப்படிங்கிறது வந்து a preposition. இப்ப நம்ம பொதுவான prepositions என்னென்ன அப்படிங்கிற word list படிக்கலாம். in, at, over, below, among, from, by, before, through, on, under, above, beside, to, with, about, after, across. இதெல்லாம் வந்து பொதுவா நம்ம உபயோகப்படுத்துற prepositionகள். இதுக்கு sentences எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். towards, inside, into, onto, without, because of, instead of, within, between, despite, against, outside, out of, due to, along, amongst, as, beneath, concerning, except, following, instead, amid, apart from, aside from, beyond, during, excluding, inside of, in front of, in case of, in relation to, in respect of, regarding, owing to, prior to, subsequent to, underneath, upon, up to, versus, via, with regard to, with respect to, with a view to, as per, in reference to, in accordance with, considering. இப்போ சென்டென்சஸ்ல ப்ரிப்போசிஷன்ஸ் எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ்ல படிப்போம். The book is on the table. அந்த புக் வந்து டேபிள் மேல இருக்கு. The cat is under the chair. அப்ப சேருக்கு அடியில அந்த பூனை இருக்கு. He is in the room. அவர் ரூம்குள்ள இருக்கிறார், உள்ளே. She is standing behind me. அவள் எனக்கு பின்னாடி நிக்கிறா. The boy ran across the road. அந்த பையன் ரோட்டை கடந்து ஓடினான். We walked to the park. நாங்க அந்த பார்க்குக்கு போனோம். The dog is near the door. அந்த நாய் கதவுக்கு பக்கத்துல இருக்கு, அருகாமையில் இருக்கு. They are sitting at the table. அவங்க டேபிள் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த அட் அப்படிங்கிறது வந்து சேர் போட்டு டேபிள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, டேபிளை யூஸ் பண்றாங்க, பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அட். ஓகே, they are sitting at the table. The ball is between the shoes. ரெண்டு ஷூஸுக்கு இடையில பால் இருக்கு, இடையில். The clock is above the bed. பெட் மேல அந்த கடிகாரம் இருக்கு. இப்போ இந்த fill in the blanks நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
எந்த ப்ரிப்போசிஷன் இந்த பிளாங்க்ஸ்ல வரும்னு ட்ரை பண்ணி பாருங்க. The pen is dash the box. The shoes are dash the bed. The calendar is dash the wall. The cat is hiding dash the sofa. We are sitting dash the table. The hospital is dash the school and the park. The boy is standing dash the girl. The clock is dash the door. Thanks for watching. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஜெயந்திஸ் எஜுகேர்ங்கிற இந்த யூடியூப் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரிலேட்டிவ்ஸுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட். பெஸ்ட் விஷஸ்.